Nesigha's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்துல அரைக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான சட்னி. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 10 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, கடுகு சீரகம், தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, தண்ணி, புளி தண்ணி. இப்போ வாங்க சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சட்னியை போட்டதும் ஹையில் வச்சிடலாம். கேஸை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொதிச்சோடனே நிறுத்திட்டு நம்ம பிளேட்டுக்கு மாட்டிடலாம். அவ்வளோதான், கார சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரே. சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அப்படியே டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.